ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம SP125 ஓபிடி டைப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான பைக்குக்கான ஃபுல் அசசரிஸ் என்னென்ன வரும், என்னென்ன நம்ம பர்சனல் யூஸாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா அசசரிஸும் ஒவ்வொரு யூஸருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் நமக்கு ஆல்ல போட்டுக்கோங்க. கரெக்ட் சார், நீங்க நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்க ரொம்ப நல்லவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SP125க்கு ஹோண்டா என்னென்ன அசசரிஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நீங்கள் வந்துட்டு ஹோண்டா வெப்சைட்டுக்குள்ள இது மாதிரி லாகின்லாம் வேணால் நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே போயிட்டாலே போதும். கூகுளில் வந்துட்டு ஹோண்டான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துடும். அதுக்குள்ளே வந்துட்டு மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர்ஸ், அப்புறம் வந்துட்டு அப்படின்னா அசசரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ அந்த அசசரிஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மோட்டார் சைக்கிளோ இல்லை ஸ்கூட்டருக்கு வேணும்னா ஸ்கூட்டரோ செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாடலில் அவங்க என்னென்ன அசசரிஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மோஸ்ட்லி வந்து டீலரில் நீங்கள் எடுக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒவ்வொரு ஷோரூம்லேயும் அசசரிஸ் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம SP ஷைனுக்குள்ளே போயிட்டோம். இப்போ SP ஷைனை பொறுத்தவரை 5 அசசரிஸ் தான் ஹோண்டா பர்சனலாக அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு பம்பர் அந்த டைப் வந்துட்டு என்ன ரேட்டோ என்ன அமௌண்ட்டோ அது போட்டிருக்கோம். அமௌண்ட் வந்துட்டு சப்ஜெக்டிவ் தான், அது வீக்லி கூட மாற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வீல் ரிம்மு கொடுத்துருக்காங்க, பாடி கவர் கொடுத்துருக்காங்க, ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு கிரிப் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் ஹோண்டா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க SP ஷைன் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஃபிட்டிங்ஸ் போட்டு இருக்குது. அதாவது இந்த ஃபுல் ஃபிட்டிங்ஸுங்கிற பொறுத்தவரை டீலர் டு டீலர் உங்களுக்கு மாறும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பம்பர்ஸ், என்ஜின் கார்டு, சீட் கவர், டேங்க் கவர், அப்புறம் லேடிஸ் ஹேண்டில், இண்டிகேட்டர் ஹாரன், அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பட்டர்ஃப்ளை பார் ஒரு டைப்பில் வரும் அந்த SP125 பொறுத்தவரை. அது ரொம்பவே நல்ல குவாலிட்டியான ஒரு மெட்டீரியலாக தான் கொடுப்பாங்க. பெயிண்டிங் ஜாபும் சூப்பராக இருக்கும். நீங்கள் தான் அந்த பார்ட் நம்பர், ப்ரைஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ப்ரைஸை பொறுத்தவரை ஒரு வீக்லி ஒன்ஸு ஹோண்டா மாத்திரனால கொஞ்சம் டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரைஸை வந்து இதுதான் ஃபிக்ஸடுன்னு எடுத்துக்க வேணாம். இந்த டைப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை ஒரு சிலர் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது மெத்தடில் வேணும்னா உங்களுக்கு டைப்பில் வேணுன்னா வாங்கி கூட ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி போட்டுக்கலாம். இன்ஜின் கார்ட்ஸை பொறுத்தவரை ஹோண்டாவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் சஜஸ்டட் இல்லை, நம்ம டீலராக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வேணுங்கிற பட்சத்தில் ஆப்ஷனால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லேடிஸ் ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி அசசரிஸை பொறுத்தவரை ஹோண்டா சஜஸ்ட் பண்ணாத தவிர மற்ற எல்லா அசசரிஸுமே உங்களுக்கு டீலர் டு டீலர் மாறும். ஏன்னா ஒவ்வொரு டைப்பில் அவங்க பண்ணுவாங்க. சீட் கவர்ஸ், டேங்க் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த சீட் கவர் வந்து நார்மல் டைப்பு, இதே குஷன் டைப், அந்த மாதிரி ஒரு டிசைன் வைஸாக இருக்கும். அசசரிஸை பொறுத்தவரை கஸ்டமர் நீட்ஸை பொறுத்து நீங்கள் இன்கேஸ் ஷோரூம்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் நீடை பொறுத்து நீங்கள் வெளியில் கூட ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதோட நெக்ஸ்ட்டு வந்துட்டு இண்டிகேட்டர் பஸ்ஸர்ஸை பொறுத்தவரை ஹோண்டாவில் வந்துட்டு ஹாலஜன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பென்சில் இண்டிகேட்டர் மாதிரி வேணுன்னா கூட வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து லெஃப்ட்டில் வந்துட்டு ஃபிட்டிங்ஸ் போடாத வண்டியும், ரைட் சைடில் ஃபிட்டிங்ஸ் போட்ட வண்டியும் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி டக்குன்னு பார்க்க உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரியலனாலும் இந்த பம்பர்ஸ், லேடிஸ் ஹேண்டில்ஸ், அப்புறம் சீட் கவர், டேங்க் கவர், பஸர், அது மாதிரி இன்ஜின் கார்டு, அப்புறம் கோட்டிங்னு சொல்லுவாங்க, டெஃப்லான், இந்த UV கோட்டிங், அந்த மாதிரி ஒரு சில இது வந்துட்டு இது இந்த இதில் பைக்கில் அப்ளை பண்ணி டெலிவரிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சைட் பை சைட் பார்ப்பீங்க. இதில் பம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, இதில் பம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதில்லை. இதில் தான் சேஞ்சு. இன்னும் ஒரு சில அடிஷ்னலாக வேணும்னா டீலரில் ப்ரொவைட் பண்ணாத இந்த பிரேக் பெடல் ரப்பர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் வெளியில் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸை பொறுத்தவரை நீங்கள் பென்சில் இண்டிகேட்டர் LED டைப்பாக கூட வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு மொபைல் ஹோல்டர் வேணும்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லாங் ட்ரைவ் இந்த பைக்லேயே போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார் அண்ட் மிரர்ஸ் சில பேர் லாங் ட்ரைவ்க்காண்டி யூஸ் பண்ணாங்க, நீங்கள் மேலே பார்ப்பீங்க. அது ஒரு சில இருந்தாலும் லுக்கு இருக்குமான்னு தெரில. SP ஷைனை பொறுத்தவரை யாரும் நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்ததில்ல. உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் அதை வாங்கி பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸரோட நீடை பொறுத்து தான், அவங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேங்க் கவர் சில பேர் பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டேங்க் பேட் இந்த மாதிரி வந்துட்டு ஆன்லைனில் அவைலபிலிட்டி இருக்குது. பையிங் லிங்க்கு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியல. இன்கேஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா
நான் என்ன தெரிஞ்சாலும் நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் கொடுத்துருக்கனால நல்லாவே விசிபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு சாவி இந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸ்க்ரீன் கார்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நீங்கள் ஸ்டிக்கர் கடையிலே கூட ஒட்டலாம். பட் இருந்தாலும் அது அவ்வளோக்கா லைஃப் வராது. உங்களோட மீட்டரோட விசிபிலிட்டி உங்களுக்கு எடுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த SP-125 பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாருமே சொல்கிறது வந்து ஹெட்லைட் அவ்வளோக்கா பவராக இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எந்த வண்டியில் வந்துட்டு சாவி ஆன் பண்ணுறீங்களோ உடனே ஹெட்லாம்ப் எரிஞ்சிச்சுன்னா அது வந்துட்டு டிசி கரண்ட்டில் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ பேட்டரியிலேருந்து டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கு கரண்ட் போகிறனால உங்களுக்கு அதோட பேட்டரி லைஃப் வரணுங்கிறதுக்காண்டி பவர் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க ஹெட்லைட்டை பொறுத்தவரை. ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் லாங் டிரைவ் ரொம்ப ரூரல் ஏரியாலாம் போகிறாங்கன்னா பவர் பத்தலைன்னு ஃபோக்கஸ் லைட்ஸ் போடுவாங்க. அது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஏன்னா எலக்ட்ரிக்கல்ஸை கொஞ்சம் பாதிக்காமல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டு இந்த பம்பர்ஸ்லேயே அதுக்கு தகுந்தாப்பில் இந்த ஃபோக்கஸ் லைட்ஸ்லாம் போட்டுவாங்க. கொஞ்சம் பவர் கம்மியான இதாக போட்டுங்க. ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே எல்இடி இது ஹெட்லைட் வந்துட்டு உங்களுக்கு பேட்டரி கன்சம்ஷன் பண்ணுறதுனால இதுவும் பண்ணும். அதனால் கொஞ்சம் அதை வந்து பார்த்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் சிங்கிள் டோன் ஹை டோன் ஹாரன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் டூவல் டோன் கேட்பீங்க. அவங்க பட்சத்தில் அவங்க டூவல் டோன் ஹாரன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த SP-125 இருக்கக்கூடிய அசசரிஸ். இது உங்களுக்கு நீடு இருந்தால் வாங்கி நம்ம சஜஸ்ட் பண்ணாத ஒரு சில அசசரிஸும் கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone.